என்னதான் இத்தனை வருஷமா நம்மள கேவலமா பேசியிருந்தாலும், நம்மள அவமானப்படுத்தியிருந்தாலும், நம்மள பத்தி பல வதந்திகளை கிளப்பி விட்டிருந்தாலும், எல்லாருமே இப்ப நம்ம மக்கள் தானே. ஏற்கனவே நம்ம தளபதி அவர்கள் சொல்லியிருக்காரு, எல்லாருமே என்னுடைய மக்கள் தான். என்னுடைய எதிரியாவே இருந்தாலும் எல்லாருக்குமே சமமா தான் நான் எல்லாம் கொடுக்க போறேன். அவங்களுக்கும் 100% பாதுகாப்பு இருக்கும் அப்படின்றத உறுதிப்படுத்தியிருந்தாரு. அதை உறுதிப்படுத்துனது மட்டும் இல்லாம, அவங்களுடைய எதிரியாவே இருந்தாலும், தன்னை விமர்சனம் பண்ணியிருந்தாலும் அவனையும் போட்டு வீட்டுல போய் மாலையும் போட்டு போஸ்ட் ஒட்டி அரசியலும் பண்ண தெரியும். நானே நேரடியா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலினை போய் நேர்ல மீட் பண்ணியிருக்காரு. ஸ்டாலின் அவர்களை நேரில் மீட் பண்ணியிருக்காரு. ஐ மீன் முன்னாள் எக்ஸ் சிஎம் அவர்களை நேர்ல மீட் பண்ணி அவருக்கு மரியாதை செலுத்தி அவருக்கு ஆத்து சொல்லிட்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம வைகோ அவர்களை போய் நேர்ல மீட் பண்ணியிருக்காரு. அதுக்கடுத்து நம்ம சீமான் தளபதி விஜய் பத்தி மட்டுமே, அதாவது தூங்கும் போது கூட விஜய் விஜய் டிவிகே 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 டிவிகேன்னு சொல்லிட்டு டிவிகே பத்தி மட்டுமே விமர்சனம் பண்ணிட்டு இருந்த சீமான் அவர்களையும் நேர்ல மீட் பண்ணி வாழ்த்து தெரிவிச்சுட்டு வந்திருக்காரு. வாழ்த்து இல்ல, கொல்லப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன், ஒண்ணு இல்லை, இதுக்கப்புறம் உங்களுக்கு நோட்டீஸ் ஒண்ணுன்னா வரப்போகுது, அது அப்புறப்பட்ட பிரச்சனை. இப்ப எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லிட்டேன். கூடுதலா உங்களுக்கு இந்த ஊழல் வழக்குல நிறைய வழக்குகள் இருக்கு. எத்தனை கோடி நீங்க ஆட்டை போட்டு வச்சிருக்கீங்க. இந்த திருட்டு திராவிட கழகம் ஊழலுக்கே பிறந்து வளர்ந்த ஒரு கட்சியா இருக்கு. சோ அவங்க எல்லாருக்கும் இப்ப நோட்டீஸ் போக போகுது. அது மட்டும் இல்லாம நேத்து சட்டசபையில இந்த செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், அந்த சேகர் பாபா இருக்கட்டும், என்னமோ ரொம்ப இவனுங்க தான் அப்படின்ற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சோ கண்டிப்பா இதுக்கான செருப்படி பதிலடி உங்களுக்கு கூறி சீக்கிரம் கிடைக்க போகுது. ஏன்னா ஊழலையே பொறுத்து போன ஊழல் யார் பண்ணியிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி, அதுக்கடுத்து சேகர் பாபு. இதுல குறிப்பா சேகர் பாபு எதுக்கு அழுதுகிட்டே இருக்கான்னு தெரியல. எதுக்குடா அழுதுகிட்டே இருக்க, பார்க்க முடியலடா அப்படின்ற மாதிரி இருக்கு. சாப்பாடு போனா அழுவாம் போல இருக்கு, தூங்கும் போது அழுவாம் போல இருக்கு, சட்டசபைக்கு வந்தாலும் அழுவாம் போல இருக்கு. அழுதுகிட்டே இருக்கான். தயவு செஞ்சு அதை அவனுக்கிட்ட சொல்லியாருன்னா அவன் அழுவாம இருக்க சொல்லுங்க. சும்மா கடுப்பேத்திக்கிட்டு இருக்கேன். இவங்க எல்லாருக்குமே கூடிய சீக்கிரம் ஊழல் வழக்குல எஃப்ஐஆர் ஃபைல் ஆகி உங்களுக்கு விசாரணை வரப்போகுது. கூடிய சீக்கிரம் ரைடு வரப்போகுது. தயாரா எல்லாரும் இருந்துக்குங்க. நீ என்ன என் தலைவனுக்கு மரியாதை கூட சொல்லாம அப்படியே பெரிய இவன் மாதிரி போறேன். கூடிய சீக்கிரம் உங்க எல்லாருக்குமே வச்சிருக்கோம்டா, வெயிட் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு அடுத்த நடவடிக்கை நம்ம தளபதி விஜய் அவர்கள் என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு